வெல்கம் டு ஆல். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.15 பார்க்கலாங்களா. ஃபர்ஸ்ட் கொஷின், எ கார்மெண்ட் ஷாப் அனௌன்ஸ் எ ஃப்ளாட் 50% டிஸ்கவுண்ட் ஆன் எவரி பர்ச்சேஸ் ஆஃப் ஐட்டம் ஃபார் தேர் கஸ்டமர். எந்த பொருள் வாங்கினாலும் சரிங்களா 50% பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க கார்மெண்ட் ஷாப்பில். ட்ரா த கிராஃப் ஃபார் த ரிலேஷன் பிட்வீன் மார்க்கெட் ப்ரைஸ் அண்டு டிஸ்கவுண்ட். எதுக்கு கிராஃப் போடணும்? மார்க்கெட் ப்ரைஸ் அண்டு டிஸ்கவுண்ட் சரிங்களா. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம டேபிள் போடலாங்களா. எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்? 50% டிஸ்கவுண்ட். என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் ஆக்சன் சூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் ப்ரைஸ் இன் ருபீஸ் சரிங்களா. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் இன் ருபீஸ் என்ன எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ மார்க்கெட் ப்ரைஸோ அதில் 50% டிஸ்கவுண்ட், அப்போ பாதி டிஸ்கவுண்ட்டு. நான் 500 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 500 மார்க்கெட் ப்ரைஸ், அதில் பாதி எவ்வளவு? 250. 1000 எடுத்தோம்னா பாதி 500. 1500 எடுத்தோம்னா பாதி 750. 2000க்கு 1000. 2500க்கு பாதி 1250. ஒரு 5 பாயிண்ட் போதுங்களா. 6000 போடுறோம்னா 1500, ஒரு 6 பாயிண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா. இதான் நமக்கு என்னது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னது ஒய் ஆக்ஸை பிளாட் பண்ண போகிறோம் சரிங்களா. நமக்கு இங்கே சைடில் இடம் பார்த்துக்கலாம். நம்ம 5 இதை வச்சுக்கலாம், நமக்கு இடம் பத்தாது. ஓகே, இதை கிராஃப் பிளாட் பண்ணணும். இது என்ன வேரியேஷனு? டைரக்ட் வேரியேஷனா. மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக டிஸ்கவுண்ட் அமௌண்ட் என்ன நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் என்ன நடக்குது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டைரக்ட் வேரியேஷன்களா, அதெல்லாம் மென்ஷன் பண்ணிடலாங்களா. என்னது? when x increases y also increases, therefore it is direct variation. டைரக்ட் வேரியேஷன் ஃபார்முலா போடுவோம் நம்ம. y is equal to kx. இதுதான் ஈக்குவேஷன். அப்போ k எப்படி கம்ப்ளீட் பண்ணாம? k is equal to y by x. k is equal to y by x. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன போடுவோம்? y by x. இது y, இது x. 250 by 500. ஒரு நம்பர் மட்டும் போட்டாலும் சரி, நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம சரிங்களா. எதை பண்ணாலும் ஈக்குவலாக தான் இருக்கும் நமக்கு. 250 by 500 போட்டாலும் சரி, 500 by 1000 போட்டாலும் சரிங்க, 750 by 1500 போட்டாலும் சரி, எதை போட்டாலும் சரி நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 1/2. மேலே இருக்கிறது 1 டைம், கீழே இருக்கிறது 2 டைம் வரும். இப்போ k is equal to 1/2 அப்ளை பண்ணோம்னா y is equal to 1/2 into x. இதுதான் ஈக்குவேஷன். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்குது சரிங்களா. ஓகே, இதை நம்ம பிளாட் பண்ணலாங்களா. y ஆக்சிஸ், x ஆக்சிஸ். கீழே y டேஷ், x டேஷ். என்ன பண்ணுவோம்? 500 போட்டுக்கலாங்களா. 250 y ஆக்சிஸ்லையும் 500 மென்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம. இதில் எத்தனை வேணும்? 500, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500. இங்கே அதே மாதிரி 500, 1000, 1500, 2000, 2500, 3000. Five hundred, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500. இங்கே அதே மாதிரி 500, 1000, 1500, 2000, 2500, 3000. இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம்? எக்ஸ் ஆக்சிஸில் மார்க்கெட் ப்ரைஸ், ஒய் ஆக்சிஸில் டிஸ்கவுண்ட். யூனிட் எழுதுவோம் நம்ம. எக்ஸ் ஆக்சிஸில் 1 centimeter is equal to
500 unit. Y axis 1 centimeter is equal to 500 unit. இதை வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம் இன் ருப்பீஸ். இங்கேயும் இதில் போட்டிருக்கோம், ருப்பீஸில் போட்டிருக்கிறோம். கிளியருங்களா? பாயிண்ட் பிளாட் பண்ணலாமா? என்னென்ன கோஆர்டினேட்ஸு? 500 250. 500க்கு 250. அப்போ இதில் பாதி இங்கே இருக்கும். 1500 1500 1500 750. 1500 750. அப்போ 500க்கு நடுவில் இருக்கும். 1500 750. 2000 1000. 2000க்கு 1000 இருக்குங்களா? 1000க்கு நேராக 2000க்கு நேராக. 2500 1250. 2500க்கு 1250 நடுவில். இந்த நடுவில் வச்சோம்னா இதுக்கு நேராக வைக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் என்னது? y is equal to half xன்னு போடலாம். அந்த 2 கொண்டு போய் 2y equal to xன்னு சொல்லலாம். இல்லை x minus 2y equal to 0ன்னு சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான். இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? The market price when a customer gets a discount. The market price when a customer get discount. Discount கொடுத்துட்டாங்க 3250 அப்படின்னா எவ்வளோ மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும்? டிஸ்கவுண்ட்டில் 3250. 3000 அடுத்த 1000 வரும் நமக்கு 3500ங்களா? 3250 இங்கே இருக்குங்களா? 3250. இதுக்கு நேராக நம்ம லைனை கொண்டு போனோம்னா இந்த லைன் எங்கே இடிக்குன்னு பார்க்கணும். இது என்னோட எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்டில் கரெக்டாக போட்டால் கிராஃப் ஷீட்டை போடும்போது அக்யூரேட்டாக கிடைக்கும். நமக்கு எங்கே கிடைக்கும், இங்கே எங்கே இடிக்கும்னா இதை செக் பண்ணிக்கலாம். என்ன வரும்? டிஸ்கவுண்ட்டு y வேல்யூ 3250. இங்கே 3250 கொடுத்தா என்ன கிடைக்கும் நமக்கு? 3250 சைடில் போட்டு கட்டுறேன். yக்கு என்ன பண்ணுறாம 3250 இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எக்ஸ். இந்த 2 போச்சுன்னா நமக்கு 6500. அப்போ மார்க் ப்ரைஸ் எவ்வளோ நமக்கு? 6500 போய் மீட் ஆகும் நமக்கு. இங்கே 3500 4000 4500 6000 6000 இங்கே இருக்கு நமக்கு. இங்கே மீட் பண்ணுற பாயிண்ட்டு இந்த பக்கம் போகும் நமக்கு. எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா எங்கே ரீச் ஆகும் நமக்கு? 6500 கட் ஆகும் நமக்கு. சரிங்களா? 6500 கட் ஆகும். நம்ம அது எப்படிலாம் நம்ம கிராஃபில் போட்டால் அக்யூரேட்டாக கிடைக்கும். நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனை போட்டு பார்த்துக்கலாம். நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு? when discount rupees எவ்வளவு? 3250 மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் எவ்வளோ வந்துச்சு? 6500. கிளியருங்களா? செகண்ட் கொஸ்டின். Discount when the market price is 2500. When the market price is 2500, discount is எவ்வளோ வரும்? 2500. மார்க்கெட் 2500 இருக்கும் பொழுது இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே இடிக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா இங்கே இருக்கிற பாயிண்ட் நமக்கு எவ்வளோ வரும்னு அக்யூரேட்டாக செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் என்னது? எக்ஸ் வந்து 2500 போட்டோம்னா 2500 பாதி எவ்வளோ இருக்கு நமக்கு? 12 டிவைட் பண்ணால் 1250. எவ்வளோ வரும் நமக்கு? 1250 இங்கே வரும். லைன் கரெக்டாக போட்டோம்னா இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1250. when market price 2500, discount it is 1250 rupees. இதில் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக என்ன நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ்னு என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க மார்க்கெட் ப்ரைஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கொஸ்டினில். மார்க்கெட் ப்ரைஸு நம்ம மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது இல்லை என்ன பண்ணிட்டோம்? மார்க்கெட் ப்ரைஸ் எழுதிட்டோம். மார்க்கெட் ப்ரைஸு அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ப்ரைஸ்
ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Draw the graph of xy is equal to 24, x, y greater than 0. Using the graph, find y when x is equal to 3, x when y equal to 6. எது கிராஃப் போட சொல்லியிருக்காங்க? xy is equal to 24. அப்போ y equal to என்ன கிடைக்கும் நமக்கு? 24 by x. இதை பார்க்கும்போது தெரியுது y equal to k by x. எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? இன்டைரக்ட் வேரியேஷனில் இருக்குது. ஏன்னா y மேலே இருக்குது, x என்ன இருக்குது நமக்கு கீழே இருக்குது. அப்போ என்ன நமக்கு இன்டைரக்ட் வேரியேஷன். இதுக்கு நம்ம பாக்ஸ் முதல்ல போட்டுக்கலாம். டேபிள் எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸு. எக்ஸில் என்ன போடலாம்? நம்ம ஏதோ ஒரு வேல்யூ இன்புட் நாம தான் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்னது ஈஸியாக நம்ம பாயிண்ட்டில் கேன்சல் ஆகாமல் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிற மாதிரி கொடுத்துக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 2 கொடுக்கலாம், ஏன்னா கேன்சல் ஆகும். 4 கொடுக்கலாம், 6 கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தோம்னா எனக்கு பாயிண்ட் இல்லாமல் என்ன கிடைக்கும்? ஹோல் நம்பராக கிடைக்கும். மார்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 2ஆல் கேன்சல் 24 by 2 கிடைக்கும், நமக்கு 12 கிடைக்குமா? ஓகே. 3 கொடுக்கலாமா? 3 கொடுத்தோம்னா 3ஆல் கேன்சல் பண்ணால் 8 கிடைக்கும். 4 கொடுக்கலாமா? 4ஆல் கேன்சல் பண்ணால் 6 கிடைக்கும். சரிங்களா? 5 கொடுக்க வேண்டாம், 6 கொடுத்துக்கலாம். 6 கொடுத்தா 4 கிடைக்கும், 8 கொடுத்தா 3 கிடைக்கும். சரிங்களா? இதுதான் நமக்கு என்னது ரெக்வயர்டு டேபிள். இந்த டேபிளுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் பார்த்தாலே தெரியுது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் என்ன நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இன்டைரக்ட் வேரியேஷன் மென்ஷன் பண்ணிக்கலாம். when x increases y decreases, therefore it is indirect variation. கிளியருங்களா? கிராஃப் பிளாட் பண்ணலாங்களா? y axis y dash x dash x, இது ஆரிஜின். நமக்கு என்ன தேவைப்படுது? yல 12 வரைக்கும் தேவைப்படும். 1 1 வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. எக்ஸ்க்கு எது தேவைப்படும்? இங்கே நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே. இப்போ எக்ஸ்லாம் எடுத்துக்கிறோம். 2க்கு 12, 2க்கு 12 இங்கே வருங்களா? 2, 12, 3, 8, 3, 8, 4, 6, 4, 6, 6, 4, 6, 4, 8, 3, 8, 3. இப்போ ஜாயின் பண்ண கிடைக்கும் நமக்கு சரிங்களா? ஓகே, கிராஃப் கிடச்சிச்சு. எப்பயும் மறந்துடாமல் யூனிட் எழுதுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 1 unit. Y axis 1 centimeter is equal to 1 unit. சரிங்களா? நம்ம எக்ஸும் நம்பர் தான், ஒய் நம்பர் தான், எதுவும் மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when x is equal to 3, y is equal to, இதில் கூட செக் பண்ணுங்க. எக்ஸ் 3 இருந்துச்சுன்னா என்ன போட்டிருக்கிறோம்? 8. இதுலன்னு போட்டிருக்கோம், அதில் பிளாட் பண்ணி காட்டுங்க. x is equal to 3, y is equal to 8. சரிங்களா? 3, 8. அதே மாதிரி when y equal to 6, x is equal to 3, y is equal to 8. when y equal to 6, y 6 இருந்தால் x is equal to 4. நம்ம கிராஃப்லையும் பிளாட் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தால் அதான் கிடைக்கும் நமக்கு. y 6, 4, 6.
கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கிராஃப் த ஃபாலோயிங் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன் அப்போ ஸ்டேட்டில் தான் இருக்கும். y is equal to 1/2x. ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். நம்ம பாருங்க, y equal to kx தானே ஃபார்முலா. நமக்கு எதோ ரிலேட் பண்ணலாம். y is equal to kx. அப்போ இந்த k என்னவா இருக்கு? நமக்கு 1/2 இருக்கு. y x, அந்த x முன்னாடி இருக்கு தான் k. அப்போ இந்த x முன்னாடி எனக்கு 1/2 தான் இருக்கு. therefore அது என்னது? கான்ஸ்டன்ட் என்ன கிடைக்கும்? 1/2. கான்ஸ்டன்ட் வேரியேஷன் is equal to 1/2. அதை வெரிஃபை இட் வித் கிராஃப். கிராஃப்ல வெரி பண்ண சொல்றாங்க, வெரிஃபை பண்றதுக்கு. சரி, முதல்ல கிராஃப் போறது நம்ம பிளாட் பண்ணலாங்களா? இதுல பார்த்தாலே தெரியுது y is directly proportional to x. அப்ப என்னது? டைரக்ட் வேரியேஷன் தான். நம்ம டேபிள் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். x y. இப்போ எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ணலாம்? நான் கொடுக்குற வழி 12 டிவைட் பண்ற மாதிரி இருந்தால் நமக்கு ஹோல் நம்பரா கிடைக்கும். நமக்கு எக்ஸுக்கு 2 போறோம்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன வரும்? 2/2 1, 4 போட்டா 2, 6 போட்டா 3, 8 போட்டா 4, 10 போட்டா 5. எக்ஸ்க்கு என்ன போறோமோ அது 12 டிவைட் பண்ணா கிடைக்கும். நமக்கு y கிடைச்சிரும். இதுதான் நமக்கு தேவையான டேபிள். இது வச்சு கிராஃப் போட போறோம். இந்த கிராஃப்ல வெரிஃபை பண்ணுங்கன்னாங்கன்னா இந்த டேபிள் என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணி காட்டலாம். என்னது? when x increases y increases. when x increases y increases. therefore it is direct variation. direct variation நமக்கு என்னது? y is equal to kx. k is equal to y/x. கேங்க தான் என்னது? கான்ஸ்டன்ட் வேரியேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1/2ன்னு. அதை கன்ஃபார்ம் பண்றோம். எப்படி? y/x 1/2, 2/4, 3/6, 4/8, 5/10. இல்லை கிடைக்கும் நமக்கு 1/2 தான் கிடைக்கும். அப்போ k is equal to 1/2 நம்ம கிராஃப் வெரிஃபை பண்ணிட்டோம். சரிங்களா? என்ன பண்ணலாம்? கிராஃப் போடலாங்களா? x axis x dash, y dash y axis. xல நம்ம தேவைப்படுது, நமக்கு 10 வரைக்கும் தேவைப்படுது. 1 2 3 4 5 6 7 8 9 10. y axisல 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்கேல் என்னது? x axis 1 centimeter is equal to 1 unit. y axis 1 centimeter is equal to 1 unit. x இது நம்பர் தான் மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. என்ன சொல்லியிருக்கிறாங்க? 2,1. என்னது? 2,1. அடுத்ததுங்க 4,2. 4,2. அடுத்தது 6,3. 6,3. 8,4. 8,4. 10,5. 10,5. இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். சரிங்களா? இதில் கிராஃப் ட்ரா பண்ணியாச்சு. இதில் என்ன கேட்குறாங்க அவங்க? when find y when x is equal to 9. x 9 இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? xல half the y. x 9 இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. 4.5ல மீட் பண்ணும். இதுதான் 4.5. இங்கே ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கிராஃப் ஷீட்டில் போடும்போது கரெக்டாக இங்கே மீட் ஆகும். ஓகே, 9னா இங்கே என்ன கிடைக்கும்? நமக்கு 4.5 கிடைக்குது. when x is equal to 9, y is equal to 4.5.
Second question. When y equal to 7.5, x is equal to டபுளாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 15 வரும். அங்கே இடம் இல்லை. இங்கே நம்ம 7.5 போட்டோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த லைன் நீங்கள் இடித்து எங்கே நமக்கு 15 போய் மீட் ஆகும். நமக்கு இங்கே ஸ்பேஸில் நீங்கள் நோட்டில் போட்டால் கரெக்டாக 7.5 இங்கே மீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போய் இந்த லைன் நம்ம கிராஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். அது மீட் பண்ணுறப்ப கரெக்டாக எக்ஸ்டெண்ட் இடிக்கும் நமக்கு 15 இன்டர்செக்ட் ஆகும். அப்போ when y equal to 7.5, x is equal to 15. இப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு y வந்து 7.5 போட்டிங்கன்னா 2 மல்டிப்ளை பண்ணாங்க நமக்கு x is equal to 15 இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The following table shows the data about the number of pipe and time taken to fill the same tank. ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்க்ல 2 பைப்பை நம்ம யூஸ் பண்ணோம்னா 45 மினிட்ஸ்ல என்ன ஆகுது ஃபில் ஆகுது. 3 பைப்ஸ் யூஸ் பண்ணோம்னா 30 மினிட்ஸ்ல ஃபில் ஆகுது. 6 பைப் யூஸ் பண்ணோம்னா 15 மினிட்ஸ்ல ஃபில் ஆகுது. when number of pipe increases, time taken to fill the tank என்ன நமக்கு decreases. அப்போ என்னது indirect variation. சரி, முதல்ல என்ன எழுதிக்கலாம் நமக்கு when இது நம்ம x இது y எடுத்துக்குமா, x increases y decreases எழுதலாம். சரி, when number of pipe increases, time taken to fill the tank decreases அப்படி டீடைல் எழுதலாம். சரி, when x increases y decreases, therefore it is indirect variation. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபார்முலா என்ன பயன்படுத்துவோம், y is equal to k by x. that means xy is equal to k. அப்போ நான் k கண்டுபிடிக்கணும்னா x into y, அப்போ என்ன வரும் 2 into 45 is equal to 3 into 30 is equal to 6 into 15 is equal to 9 into 10. எல்லாமே என்ன கிடைக்கும் நமக்கு 90. அப்போ k is equal to 90. அப்போ ஈக்குவேஷன் நமக்கு xy is equal to 90. இதுதான் ஈக்குவேஷனு. அப்போ நமக்கு கிடைக்கும் கிராஃப் போடும்போது இன்டைரக்ட் வேரியேஷனுங்களா நமக்கு சாய்வாக கிடைக்கும், கர்வ் மாதிரி கிடைக்கும். ட்ராப் பண்ணலாமா? y axis, x axis, x dash, y dash. x axis என்ன எடுத்துக்கிறோம் நம்ம நம்பர் ஆஃப் பைப்பு, y axisல டைம் டேக்கன் மினிட்ஸ். நம்பர் ஆஃப் பைப்ஸ், இங்க டைம் டேக்கன் இன் மினிட்ஸ். ஓகே, மினிட்ஸ். இங்கே வேலை என்ன போட்டுக்கலாம், நம்பர் ஆஃப் மினிட்ஸ் என்னது 45 30 15 வருதுங்களா, 5 போட்டுக்கலாங்களா. 5 10 15 20 25 30 35 40 45 50. எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் 1 2 3 4 9 வரைக்கும் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்கேல் என்னதுங்க, எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்டு, ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5 யூனிட். 5 போட்டிருக்கிறோம். சரிங்களா. 2,45 2ல் 45 பிளாட் பண்ணுங்க. 2ல் 45 இங்கே வருங்களா, 2,45. ஓகே, அடுத்தது 3,30 3,30 இங்கே இருக்குங்களா, 3,30. 6,15 இங்கே இருக்குங்களா, 6,15. 9,10 9,10 9,10. இதை ஜாயின் பண்ணோம்னா நமக்கு கர்வ் கிடைக்கும். ஓகே, இதில் என்ன கேட்குறாங்க,
find time taken to fill the tank when 5 pipes 5க்கு நேராக போட்டோம்னா இங்கே பிளாட் பண்ணுறது என்ன வரும் 5க்கு என்ன வரும் நமக்கு மல்டிப்ளை 90 வர மாதிரி 5 ஏதாவது மல்டிப்ளை 90 வரும் நமக்கு 5 into 18 வருங்களா இங்கே எது எக்ஸ் வந்து 5 எக்ஸ் 5ன்னு போட்டோம்னா y = 90/5 எவ்வளோ கேன்சல் ஆகும் 1 5s are 5 18 வரும் நமக்கு கரெக்டாக அப்போ என்ன வரும் இதுக்கு 18 நேரம் வரும் நீங்கள் கிராஃப் கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த லைன் கட் ஆகும் என்ன வரும் 5,18 வரும் இங்கே 5 இந்த பாயிண்ட்டு 18ல் இருக்கும் சரிங்களா அடுத்தது 9 மினிட்ஸாக இருக்கும்போது எத்தனை பைப்பு 9 மினிட்ஸில் ஃபில் ஆகணும்னா எத்தனை பைப் இருக்கணும் 9 மினிட்ஸில் ஃபில் ஆகணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பைப் கேட்டிருக்காங்க மினிட்ஸ் இங்கே இருக்குங்களா சாரி இதில் 9 இந்த 9 இங்கே இருக்குங்களா இது 9 இந்த லைன் இங்கே கொண்டு வந்தோம்னா இங்கே நமக்கு 10ல் வரும் கரெக்டாக போட்டோம்னா இங்கே வந்து இந்த லைன் இங்கே இன்டர்செக்ட் ஆகும் இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு 10 வரும் நமக்கு அப்போ என்னது 10,9 இந்த பாயிண்ட்டு 9 மினிட்ஸில் ஃபில் ஆகணும்னா 10 பைப்ஸ் வேணும் 5 பைப்ஸில் ஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா 18 மினிட்ஸ் ஃபில் ஆகிறதுக்கு ஆகும்னு அர்த்தம் எடுத்து எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் when the pipe is 5 when number of pipes is 5 time taken to fill the tank is எவ்வளவு இது 5 இருக்கும்போது என்ன கிடைச்சு நமக்கு 18 மினிட்ஸ் ஓகே அதே செகண்ட் ஒன்று நம்பர் ஆஃப் பைப்ஸ் கேட்டு 9 மினிட்ஸ் ஃபில் ஆகணும் when டைம் டேக்கன் இஸ் எவ்வளவு 9 மினிட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் பைப் இஸ் எவ்வளவு 9 மினிட்ஸ்க்கு 10 பைப்ஸு கிளியருங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் A school announced that for a certain competition, the cash prize will be distributed for all the participants equally as shown below. என்ன சொல்லிருக்காங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் 2 பேராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஈச் பார்ட்டிசிபென்ட் ப்ரைஸ் எவ்வளவு 180 ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வச்சுக்கிட்டாங்க அந்த அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு பிரித்து கொடுக்க போகிறாங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய அந்த ஈச் பார்ட்டிசிபென்ட் கொடுக்கக்கூடிய வேலை நமக்கு குறைஞ்சிட்டே போகும் நமக்கு ஏன்னா டோட்டல் அமௌண்ட்டு பிரித்து கொடுக்க போகிறாங்க சரிங்களா 2 பேராக இருந்தால் 180 வரும் 4 பேராக இருந்தால் 90 கொடுக்க போகிறாங்க 6 பேராக இருந்துச்சுன்னா 10 கொடுக்க போகிறாங்க சொல்ல புரிஞ்சு அப்போ டோட்டல் கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்கும் 360 வந்திருக்குன்னு அர்த்தம் நமக்கு அந்த 360 என்ன பண்ணியிருக்கிறாங்க 2 பேருக்கு 4 பேருக்கு 6 பேருக்குன்னு கவுண்ட் அதிகமாக அவங்க டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க இது ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கே என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் கிராஃப் பிளாட் பண்ணுங்க அந்த கிராஃபில் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் 12 இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈச் கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி முதல்ல என்ன பண்ணலாம் நமக்கு when x increases y decreases அப்போ என்ன ஆகும் therefore it is indirect variation என்ன ஃபார்முலா எழுதுவோம் நம்ம y is equal to k by x அப்போ k என்ன நமக்கு x into y அப்போ k is equal to ஏதாவது 2 மல்டிப்ளை பண்ணாலும் சரி நம்ம எடுத்து எழுதி காட்டுங்க என்ன வரும் 2 into 180 is equal to 4 into 90 is equal to 6 into 60 is equal to 8 into 45 is equal to 10 into 36 எவ்வளோ நமக்கு 360 அப்போ k is equal to 360 அப்போ ஈக்குவேஷன் நமக்கு xy is equal to 360 இதுதான் ஈக்குவேஷன் அப்போ கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் k equal to எவ்வளவு 360 மென்ஷன் பண்ணிக்கலாங்களா
constant of variation is equal to 360. graph வரைய சொல்றாங்களா? x axis x dash y dash y. xல 2 4 6 8 10 வரைக்கும் வேணும். இதுல 10 10 போட்டுக்கலாங்களா? ஓகே, 10 10 போட்டாலுமே 100 180 வரணும். சரி, ஓகே. இப்போ 20 20 போட்டுக்கலாமா? 20 20 போட்டோம்னா இங்கே ஒய் ஆக்ஸை ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நம்பர்ஸ் தான் வருமா? 200 வந்துருமா? 20 20 போட்டோம்னா இல்லை 100, அது 10 நம்பர் வந்து நமக்கு 20 20 தான் போட்டாகணும். டுவெண்ட்டி 40 60 80 100 120 140 160 180. இங்கே என்ன போட்டுக்கலாம்? 10 வரைக்கும் வருங்களா? 2 4 6 8 10 12. ஸ்கேல் எழுதிடலாங்களா? ஸ்கேல் என்ன வரும்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். y axis 1 centimeter is equal to 20 units. கீழே x axis எதை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம்? number of participants. number of participants. எங்கெங்க yல amount for each participants, amount in rupees. சரிங்களா? ஓகே. கோஆர்டினேட்ஸ் என்னது? 2 180. 2க்கு 180 இங்கே 11 கரெக்டாக இருக்கும். 2 180. அடுத்தது 490. 490. அடுத்தது 660. 6,60. அடுத்தது 845. 845. 40 60 இடையில நடுவுக்கு 50. இந்த 40க்கும் 50க்கும் இடையில போடுற மாதிரி இருக்கும். சின்ன கோட்டில் 2க்கு 3க்கு நடுவில் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த லைன் என்னது? 45. அப்போ சாரி, இது நடுவில் இருக்கிறது என்னது? 50. இது என்னது? 50. 40க்கு 50க்கு இடையில 5 லைன் இருக்குமா? அதில் 2க்கும் 3க்கும் நடுவில் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 45. அதுக்கு நேராக போட்டோம்னா என்னது? 45 8 45. 8,45. ஓகே. அடுத்ததுங்க 10 36. 10 36. 40க்கு கீழே இது எவ்வளவு? 30. இந்த நடுவில் இருக்கிற 5 எவ்வளவு நமக்கு? 30. 30க்கும் 40க்கும் 36 என்னது? 5 2 2 போடுங்க. 30 32 34 36. இந்த 5க்கு மேலே 6 7 8 லைனில் போடுங்க. இது 20லேருந்து 40க்குள்ளே நமக்கு 10 லைன் இருக்கும். இது 5வது லைனு. அங்கிருந்து இந்த 6 7 8வது லைனு போடுங்க. சரிங்களா? 8வது லைன் நமக்கு என்ன இருக்கும்? 36. அப்போ இது 36. 10க்கு 36. இப்போ ஜாயின் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு பேரபோலா கிடைக்குது. சரிங்களா? ஓகே. இதில் என்ன கேட்டிருக்காங்க? each participant get if the number of participant 12. if number of participants 12 இருந்தாங்கன்னா cash price for each participants, amount for each participants எவ்வளோ வரும்? 12ஆல் டிவைட் பண்ணுமா? ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் 12. இங்கே எக்ஸ் 12 இருந்துச்சுன்னா இதில் போடுறது எக்ஸ் 12னா ஒய் என்ன வரும்? நமக்கு இங்கே 12ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம் 3 30 வரும். எவ்வளோ வரும்? அமௌண்ட் ஆஃப் ஈச் பார்ட்டிசிபென்ட் இஸ் 30 rupees. இங்கே நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுங்களேன். இந்த 12 அப்படியே இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே 30ல் மீட் ஆகும்.
கிராஃபில் போட்டால் கரெக்டாக இங்கே மீட் ஆகும். இது என்ன பாயிண்ட்டு 12,30 மல்டிப்ளை பண்ண 360 கரெக்டுங்களா? இது 12 இருக்கும்போது இங்கே நமக்கு 30 மீட் ஆகும். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A two-wheeler parking zone near bus stand charges as below. Time in hours. அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. 4 மணி நேரம் நிப்பாட்டினா 60 ரூபா, 8 மணி நேரம் 120 ரூபா, 12 மணி நேரம் 180 ரூபா, ஒரு நாளைக்கு ஒரு வண்டி நிப்பாட்டினா 360 ரூபா கொடுக்கணும். சரிங்களா? ஒரு சின்ன இடம் இருந்துச்சுன்னா ரெடி பண்ண நமக்கு என்னது நல்ல பிஸ்னஸ் தான். செக் இஃப் த அமௌண்ட் சார்ஜ்டு ஆர் இன் டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன் இன்வெர்ஸ் வேரியேஷன். பார்த்தாலே தெரியுது, நம்பர் ஆஃப் ஹார்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அமௌண்ட் டு பி பெய்டு என்ன நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு டைரக்ட் வேரியேஷன் தான். கிராஃப் த டேட்டா கிராஃப் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதில் கேட்டிருக்கிறாங்க, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எழுதலாம் when x increases, இப்படி காமனா x increases y increases மென்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை டீட்டெயில்டா x என்னது நமக்கு when the time increases amount to be paid will be increases அப்படின்னு கூட எழுதலாம். டீட்டெயில் எழுதுற மாதிரி தான். y also increases, therefore it is direct variation. அப்போ எப்படி ஈக்குவேஷன் எழுதுவோம்? y is equal to kx. k எப்படி முடிவு பண்ணாம k is equal to y by x. y என்னது 60 by 4, 120 by 8, 180 by 12, 360 by 24. என்ன கிடைக்கும்? 4 இதுக்கு ஈஸியாக இருக்குமா? 8 கேன்சல் பண்ணோம்னா எல்லாம் ஒன்று தான். 4 கேன்சல் பண்ண 1 4 is 4, 2 20 15. அப்போ k is equal to 15, y is equal to 15x. இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும், லீனியராக கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? இப்போ அதில் எனக்கு முதல்ல கிராஃப் பிளாட் பண்ணிடலாம், அப்புறம் கேட்குற நம்ம எழுதிடலாம். y axis, x axis, y dash, x dash. xல என்னத்தை பிளாட் பண்ணுறோம்? டைம் இன் ஹார்ஸு. இங்க அமௌண்ட் ருபீஸ். டைம் என்னது 4 8 12 24 வருது. நமக்கு 24 வரணும்னா 2 2 போடலாம், இல்லை 4 4 போட்டுக்கலாமா? 4 8 12 20 24 வந்துருமா? ரொம்ப கிட்ட இருக்குமா இருக்கலாம். இது எவ்வளோ போடணும்? y என்ன போடணும்? 30 30 போட்டதான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 30 போட்டாலே அதிகமாக போயிடும் நமக்கு. சரிங்களா? அப்போ 50 50 போட்டுடலாங்களா? 6 நம்பரில் வரும். நான் எனக்கு சைஸ் இங்கே சின்னதாக இருக்குது, நான் 50 50 போட்டுக்கிறேன். நீங்கள் கிராஃபில் நமக்கு அதிகமாக இருக்குது நமக்கு. சரிங்களா? அப்போ கிராஃப் ஷீட்டில் என்ன பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணீங்க 30 30 போட்டுன்னு கரெக்டாக இருக்கும். இங்கே 30 30 போட்டுனா நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். சரி, நானும் 30 30 போட்டு இங்கே 13 நம்பர் போடுற மாதிரி இருக்கும். இங்கே 2 2 போட்டுக்கலாம். 2 4 6 8 10 12 14 16 10 12 14 16 18 24 தவிங்களா? 20 22 24 26. இங்கே அதே மாதிரி 30 30 போடலாங்களா? 30 60 90 120 150 180 210 240 270 300 330 360. இப்போ பிளாட் பண்ணலாமா? இன்னும் ஸ்கேலு x axis 1 centimeter is equal to 2 units. Y axis 1 centimeter is equal to 30 units. Okay. 460 4ல 60 4, 60 8 120 8 8, 120 12
180, 180, 24, 360, 24, இங்கே வரும் 360, 24, 360, இதெல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்ட் when the parking time is 6 hours. பார்க்கிங் டைம் 6 ஹார்ஸாக இருக்கும்போது இது இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணால் இங்கே மோதிக்கும். எவ்வளோ கிடைக்கும் அக்யூரேட்டாக? 6 ஹார்ஸாக இருக்கும்போது 60ல் கிடைக்கும். சாரி, 6 ஹார்ஸாக இருக்கும்போது எல்லாம் கிடைக்கும் நமக்கு. பார்க்கிங் டைம் 6 ஹார்ஸ், எக்ஸில் 6 ஹார்ஸ் போட்டோம்னா 6 × 150, 90 கரெக்டாக வருது. 90ல் மீட் ஆகும். சரிங்களா? 6ஆக இருந்துச்சுன்னா 90. அடுத்தது find the parking duration when the amount paid is 150. அமௌண்ட் 150ல் இருக்கும்போது எங்கே இருக்கு? 150. இந்த 150ல் இருக்கும்போது எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? y 150 போட்டோன்னா 10, 10ல் கிடைக்குது. என்னது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பார்க்கிங் டைம் இஸ் 6. when time 6 hours, amount is 6 hours, amount is 90 rupees. அதே மாதிரி செகண்ட் ஒன், when amount 150, time is 10 hours. கிளியருங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சம் டவுட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.